चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 24/10/1981. முரளியின் தலைப்பு உண்மையான பிரியதர்ஷினியின் அடையாளம். இன்று தந்தை எங்கு வந்திருக்கிறார், மேலும் யாரை சந்திக்க வந்திருக்கிறார் என்று தெரிந்திருக்கிறீர்களா? விசேஷமாக எந்த ரூபத்தில் சந்திக்க வந்திருக்கிறார்? எப்படி தந்தையின் ரூபமோ அதே போல் குழந்தைகளின் ரூபம். அப்படியானால் இன்று எந்த ரூபத்தில் சந்திக்க வந்திருக்கிறார் என்று தெரிந்திருக்கிறீர்களா? பரமாத்மாவிற்கு அநேக ரூபங்கள் உள்ளன என்று தவறாக கூறிவிட்டார்கள். அது தவறா அல்லது சரியா? இந்த நேரம் தந்தை அநேக சம்பந்தங்களின் அநேக ரூபங்களில் சந்திக்கிறார். அப்படி ஒருவருக்கு சம்பந்தத்தின் ஆதாரத்தில் மற்றும் காரியங்களின் ஆதாரத்தில் நடைமுறையில் அநேக ரூபம் இருக்கிறது இல்லையா? பக்தர்கள் செய்வது சரிதான் இல்லையா? இன்று எந்த ரூபத்தில் தந்தை சந்திக்க வந்திருக்கிறார், மேலும் எங்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்? இன்றைய காலை முரளியில் அந்த சம்பந்தத்தை கேட்டீர்கள். அப்படியானால் தந்தை யாராக இருக்கிறார், மேலும் நீங்கள் யாராகிவிட்டீர்கள்? இன்று ஆன்மீக பிரியதர்ஷன் ஆன்மீக பிரியதர்ஷினிகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். சந்திப்பதற்காக எங்கு வந்திருக்கிறார்? அனைத்தையும் விட சந்திப்பதற்கு மிக பிரியமான இடம் எது? ஆன்மீக பிரியதர்ஷன் பிரியதர்ஷினிகள் உங்களை தொடக்க காலத்தில் எங்கே அழைத்து செல்வார் நினைவிருக்கிறது தான் இல்லையா? கடற்கரைக்கு. இன்றும் அனைத்து பொக்கிஷங்கள் மற்றும் குணங்களினால் நிரம்பிய கடலின் கரையில், கூடவே உயர்ந்த நிலை என்ற மலை உச்சியில், குளுமையான நில ஒளியில் ஆன்மீக பிரியதர்ஷன் பிரியதர்ஷினிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். கடல் நிரம்பிய நிலைக்கு, மலை உயர்ந்த நிலைக்கு எப்பொழுதும் சீத்தல சொரூபம் நிலவு, மூன்றுமே சேர்ந்தே இருக்கிறது. இன்று ஆன்மீக பிரியதர்ஷினிகளை பார்த்து ஆன்மீக பிரியதர்ஷன் மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் என்ன பாடல் பாடுகிறார்? ஒவ்வொருவரும் அவரவர்களின் பாடலை கூறுகிறார்கள். பொதுவாக ஒருவர் ஒரு பாடலை தான் கேட்க முடியும், ஆனால் தந்தை அனைவரின் பாடலையும் கேட்க முடியும். பிரியதர்ஷன் அந்த பாடலுக்கான பதில் பாட்டு பாடுகிறார். என்ன பாடல் பாடினாலும் அது சரிதான். ஒவ்வொருவரின் அன்பு நிறைந்த வார்த்தைகளை தந்தை அன்போடுதான் கேட்கிறார். பிரியதர்ஷினிகளுக்கு பிரியதர்ஷனை நினைவு செய்வது சுலபம்தான் இல்லையா? இந்த ஆன்மீக பிரியதர்ஷன் மற்றும் பிரியதர்ஷினியின் சகஜ மற்றும் நிரந்தர நினைவின் சம்பந்தம் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்காது. ஆனால் நினைவை மறக்க வைத்தாலும் மறக்க முடியாது. இன்று ஒவ்வொரு பிரியதர்ஷினியின் சிநேகத்தை பார்த்து என்ன பார்த்தோம்? பிரியதர்ஷினிகள் அநேகர்கள் மற்றும் பிரியதர்ஷன் ஒரே ஒருவர். ஆனால் அநேகர்களின் அனுபவம் அவர் என்னுடைய பிரியதர்ஷன் என்றுதான் கூறுகிறது. ஏனென்றால் அன்பின் கடல் ஆன்மீக பிரியதர்ஷன். கடல் எல்லையற்றது. எனவே எத்தனை பேர் எவ்வளவுதான் அன்பை எடுத்துக்கொண்டாலும் கடல் குறையாதது, நிரம்பி இருக்கிறது. எனவே எனக்கு குறைவாக கிடைத்திருக்கிறது, உனக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது என்கிற விஷயம் இல்லை. எடுத்துக்கொள்பவர்கள் எவ்வளவு வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளட்டும். அன்பின் பொக்கிஷம் நிரம்பி இருக்கிறது. எடுத்துக்கொள்பவர்கள்தான் எடுத்துக்கொள்வதில் வரிசை கிரமம் ஆகிவிடுகிறார்கள். ஆனால் கொடுப்பவர் அனைவருக்கும் நம்பர் 1 கொடுக்கிறார். எடுப்பவர்கள் உள்ளே நிரப்புவதில் வரிசை கிரமம் ஆகிவிடுகிறார்கள். அன்பு வைக்க அனைவருக்கும் தெரியும், ஆனால் அன்பு நிறைந்த உறவு வைத்து நடந்து கொள்வதில் வரிசை கிரமம் ஆகிவிடுகிறார்கள்.
என்னுடைய பிரியதர்ஷன் என்று அனைவரும் கூறுகிறார்கள். ஆனால் என்னுடையவர் என்று கூறிக்கொண்டும் என்ன செய்கிறார்கள்? என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்திருக்கிறீர்களா? இன்றோ ஆன்மீக உரையாடல் செய்ய வந்திருக்கிறோம், முரளி சொல்ல வரவில்லை. ஆக என்ன செய்கிறார்கள் என்று கூறுங்கள். மேரா, என்னுடையவர் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் சில நேரம் எங்காவது ஃபேரா சுற்றி திரிந்துவிட்டும் வருகிறார்கள். சுற்றியடித்து வந்த பிறகு எப்பொழுது களைப்படைந்து விடுகிறார்களோ அப்பொழுது என்னுடைய பிரியதர்ஷன் என்று கூறுகிறார்கள். மேலும் சில பிரியதர்ஷினிகள் மிக குறும்பும் செய்கிறார்கள். என்ன குறும்பு செய்கிறார்கள்? தீதி தாதியை பார்த்து ஸ்தூலமாக உங்கள் எதிரிலேயே நிறைய குறும்பு காரியங்கள் காண்பிக்கிறார்கள் இல்லையா? நாங்கள் அப்படிதான் செய்வோம், நாங்கள் அப்படிதான் நடந்து கொள்வோம், எங்களை மாற்றுவது உங்களுடைய வேலை என்று மிக குறும்புத்தனத்தை காண்பிப்பார்கள். தந்தை கூறிய விஷயத்தை தந்தையிடமே கூறும் குறும்புத்தனத்தை காண்பிப்பார்கள். ஒரு வார்த்தையை மிக நல்ல முறையில் நினைவு செய்கிறார்கள். நான் எப்படி இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நான் உங்களுடையவன், பிரியதர்ஷனும் நீ என்னுடையவன்தான். ஆனால் சரியான ஜோடி இல்லை என்றால் பார்ப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள்? பிரியதர்ஷன் மிகவும் அலங்கரிக்கப்பட்டவர். ஆனால் பிரியதர்ஷினி அலங்கரிக்கப்படவில்லை என்றால் ஜோடி பொருத்தம் அழகாக இருக்குமா? நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் ஜொலித்து கொண்டிருக்கும் ஆடை அணிந்திருக்கிறார். மேலும் பிரியதர்ஷினி கருப்பு ஆடை அணிந்திருக்கிறார் என்றால் நன்றாக இருக்குமா? என்ன நினைக்கிறீர்கள்? பிறகு என்ன கூறுகிறீர்கள்? எங்களுடைய கரையை அகற்றுவது உங்களுடைய வேலை. ஆனால் எப்பொழுது பிரியதர்ஷன் ஆடையையே மாற்றிவிடுகிறார் என்றால் அதை ஏன் அணிவதில்லை? கரையை அகற்றுவதிலும் ஏன் நேரத்தை இழக்க வேண்டும்? பிரியதர்ஷனுடையவர்கள் ஆவதென்றால் அனைத்தும் பரிவர்த்தனையாக வேண்டும். எனவே பழைய கருப்பான அநேக கரைகள் படிந்த ஆடையின் நினைவை ஏன் கொண்டு வருகிறீர்கள்? மின்னிக் கொண்டிருக்கும் ஆடை அணிந்த, ஜொலித்து கொண்டிருக்கும் அலங்காரம் செய்தவராகி பிரியதர்ஷனுடன் ஜொலிக்கும் உலகத்தில் ஏன் இருப்பதில்லை? அங்கு எந்த கரையும் படியவே முடியாது. எனவே ஹே பிரியதர்ஷினிகளே, எப்பொழுதும் பிரியதர்ஷனுக்கு சமமாக, சம்பன்னமாக, மேலும் எப்பொழுதும் ஜொலிக்கும் சொரூபத்தில் நிலைத்திருங்கள். பிரியதர்ஷனுக்கு இன்னும் ஒரு விஷயத்தில் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எந்த விஷயத்தில் கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்கிறது என்று தெரிந்திருக்கிறீர்களா? அதுவும் ரமணீகரமான விஷயம். உடன் அழைத்து செல்வோம் என்று பிரியதர்ஷன் பிரியதர்ஷினிகளுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். என்ன செய்கிறார்? மேலும் பிரியதர்ஷன் மிக லேசாக இருக்கிறார். மேலும் பிரியதர்ஷினிகள் அவ்வளவு சுமையாகி விடுகிறார்கள். அதனால் பிரியதர்ஷனுக்கு அழைத்து செல்வதில் கடினமாக உழைக்க வேண்டியதாக உள்ளது. அந்த ஜோடியும் பார்க்க நன்றாக இருக்குமா? லேசாகி விடுங்கள் என்று பிரியதர்ஷன் கூறுகிறார். ஆனால் என்ன செய்கிறார்கள்? லேசாவதற்கான பயிற்சி இருக்கிறது இல்லையா? அதை செய்வதில்லை. பிறகு எப்படி லேசாக முடியும்? ஆன்மீக பயிற்சியையோ தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? இந்த நேரம் நிராகாரி, அடுத்த நேரம் அவ்யக்த ஃபரிஷ்தா, மேலும் அதற்கடுத்த நேரம் சாக்காரி கர்மயோகி, அடுத்த நேரம் உலக சேவாதாரி. ஒரு நொடியில் அந்த சுரூபம் ஆகிவிட வேண்டும். இதுதான் ஆன்மீக பயிற்சி. மேலும் எந்த சுமையை தன் மீது வைத்துக் கொள்கிறார்கள்? வீணானதின் சுமை மிக அதிகமாக இருக்கிறது. எனவே லேசாக முடிவதில்லை. சிலர் நேரத்தின் வீணானதின் சுமையில், சிலர் எண்ணத்தை, மேலும் சிலர் சக்திகளை வீணாக்குகிறார்கள். சிலர் சம்பந்தம் மற்றும் தொடர்பை வீணானதாக்கி விடுகிறார்கள். அந்த மாதிரி விதவிதமான சுமை அதிகரிக்கும் காரணத்தினால் பிரியதர்ஷனுக்கு சமமாக டபுள் லைட் ஆக முடிவதில்லை. உண்மையான பிரியதர்ஷினியின் அடையாளம் பிரியதர்ஷனுக்கு சமமானவர். அதாவது பிரியதர்ஷன் என்னவாக இருக்கிறார், எப்படி இருக்கிறாரோ அதே போல் சமமானவர் ஆவது. அப்படியானால் நீங்கள் அனைவரும் யார்? பிரியதர்ஷினிகளாகவோ இருக்கவே இருக்கிறீர்கள். ஆனால் பிரியதர்ஷனுக்கு சமமான பிரியதர்ஷினிகளா? சமமான நிலைதான் அருகாமையை கொண்டு வரும். சமநிலை இல்லை என்றால் அருகாமையும் இருக்க முடியாது. 16,000 பட்டத்து ராணிகள் இருந்தார்கள் என்று வர்ணிக்கவும் செய்கிறார்கள்.
16,000 வரிசை எண்ணும் இருக்கும் இல்லையா? ஒரு பிரியதர்ஷனுக்கு இத்தனை பிரியதர்ஷினிகளை காண்பித்தோ இருக்கிறார்கள். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆன்மீகத்தன்மையை மறந்துவிட்டார்கள். எனவே ஆன்மீக பிரியதர்ஷனிகளுக்கு சமமானவராக ஆகுங்கள் என்று இன்று கூறுகிறார். அதாவது அருகாமையில் இருப்பவராக ஆகுங்கள். நல்லது. நில ஒளியில் அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? சீத்தல சுரூபத்தில் இருப்பதென்றால் நில ஒளியில் அமர்வது. எப்பொழுதுமே நில ஒளி பரவிய இரவில் இருங்கள். நில ஒளி இரவில் ஆடையும் இயல்பாகவே ஜொலித்து கொண்டிருப்பதாக ஆகிவிடும். எங்கு பார்த்தாலும் அங்கு ஜொலித்து கொண்டிருப்பதை பார்ப்பார்கள். மேலும் எப்பொழுதும் கடற்கரையில் இருங்கள். அதாவது எப்பொழுதும் கடலுக்கு சமமாக நிரம்பிய நிலையில் இருங்கள். எங்கே இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? பிரியதர்ஷனுக்கு இந்த கடற்கரைதான் பிரியமானது. நல்லது. இன்று டெல்லி மற்றும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். டெல்லியை சேர்ந்தவர்கள் எங்கள் ஊரிலோ யமுனை நதிக்கரை தான் இருக்கிறது, கடற்கரையே இல்லையே என்று அப்படி நினைக்கவில்லையே. சங்கம யுகத்தில் கடல் இருக்கிறது, எதிர்காலத்தில் நதிக்கரை இருக்கும். சங்கம யுகத்தில் விளையாடுவதும் கடற்கரையில் தான் இல்லையா? அந்த மாதிரி சங்கம யுகத்தில் கடலின் கரை மற்றும் எதிர்காலத்தின் விஷயங்கள் யமுனை நதிக்கரை. அப்படியானால் டெல்லி மற்றும் குஜராத்திற்கு என்ன சம்பந்தம்? டெல்லி யமுனை நதிக்கரை மற்றும் குஜராத் நடனம் ஆடுபவர்கள். யமுனை நதிக்கரையில் ஆடிய நடனம் மிகவும் பிரபலமானதில்லையா? எனவே டெல்லி மற்றும் குஜராத் இருவர்களுமே வந்துவிட்டார்கள். நல்லது. வெளிநாட்டினரும் வந்திருக்கிறார்கள். வெளிநாட்டினர் இப்பொழுது அழைக்கிறார்கள் இல்லையா? வாருங்கள், எங்கள் தேசத்தை சுற்றி வர பயணம் வாருங்கள், தீதி வரட்டும், தாதி வரட்டும், இவர் வரட்டும் என்று அழைக்கிறார்கள் என்றால் கொஞ்ச நாட்களுக்காக சுற்றி வர செல்கிறீர்கள். அதேபோல் எதிர்காலத்திலும் சுற்றி வர செல்வீர்கள். ஒரு நொடியில் சென்றடைந்து விடுவீர்கள். காலமே எடுக்காது. ஏனென்றால் விபத்து ஏற்படாது. எனவே வேகத்திற்கு ஒரு வரம்புக்குள் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரே நாளில் முழு உலகையும் சுற்றி வர முடியும். இந்த அணுசக்தி உங்கள் காரியத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும். மிக துல்லியமாக்கும் கண்டுபிடிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இல்லையா? இது உங்களுக்கு எந்த துக்கமும் கொடுக்காது. மிக அதிகமான சேவை எந்த தத்துவம் செய்யும்? சூரியன். சூரியனின் கிரகணங்கள் விதவிதமான வகையில் அதிசயத்தை காண்பிக்கும். இவை அனைத்தும் உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றன. கேஸ் எரிப்பதற்கு, கரி எரிப்பதற்கு, மரத்தை எரிப்பதற்கு அவசியம் இருக்காது. அனைத்திலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். நல்லது. மிகுந்த வண்ணஜாலங்களை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அவர்கள் உழைப்பார்கள், நீங்கள் பழத்தை அருந்துவீர்கள். அங்கு மின்கம்பிகளை இழுப்பதற்கும் அவசியம் இருக்காது. உழைப்பின்றி இயற்கையான முறையின் மூலமாக இயற்கையின் பிராப்தியாகிவிடும். ஆனால் இதற்காக இயற்கையின் சுகத்தை அடைவதற்காகவும் தன்னுடைய உண்மையான இயல்பை உருவாக்குங்கள். அப்பொழுதுதான் இயற்கை மூலமாக அனைத்து சுகங்களையும் பிராப்தியாக அடைய முடியும். இயற்கையான இயல்பு என்றால் அனாதி சமஸ்காரம், பரந்தாம சமஸ்காரம். கேட்கும் போதே நன்றாக இருக்கிறதென்றால் எப்பொழுது பலனை அனுபவிப்பீர்களோ அப்பொழுது எவ்வளவு நன்றாக இருக்கும். இங்கே எப்படி பறவைகள் பறக்கின்றன, அதேபோல் அங்கு விமானங்கள் பறக்கும். எத்தனை இருக்கும்! எப்படி இங்கே பறவை கூட்டம் வரிசையாக செல்கின்றனவோ அதேபோல் அங்கு விமானத்தின் கூட்டம் செல்லும். ஒன்று சென்றதென்றால் இன்னொன்று செல்ல முடியாது என்று அப்படி அல்ல. அந்த மாதிரி வேறு வேறு வடிவத்தில் செல்வார்கள். ராஜ குடும்பம் தங்களுக்கென்று வடிவமைக்கப்பட்டதில் அழைத்து செல்வார்கள். செல்வந்தர்கள் தங்களுடைய வடிவத்திலான விமானத்தில் செல்வார்கள். எங்கே விரும்பினாலும் அங்கே கீழே இறங்கி விடுவார்கள். இப்பொழுது இயற்கையை வென்றவரானீர்கள் என்றால் இயற்கை சேவகனாகும். இப்பொழுது இயற்கையை வெல்வது குறைவென்றால் இயற்கை சேவகனாகவும் குறைந்த அளவிலேயே இருக்கும். புரிந்ததா? நல்லது. மதுபன் நிவாசிகளுடன் சந்திப்பு. மதுபன் நிவாசிகள் யார்? மதுபன் நிவாசிகளுக்கு எந்த பட்டம் கொடுப்போம்? ஏதாவது புதிய பட்டத்தை கூறுங்கள்.
இந்த நேரம் மதுபனில் எந்த இயந்திரத்தை மாட்டியிருக்கிறீர்கள்? போட்டோ காப்பி எடுக்கும் இயந்திரம். அந்த மாதிரி மதுபன் நிவாசிகள் போட்டோ காப்பி. எப்படி தந்தையோ அதே போல் குழந்தைகள். அந்த இயந்திரம் எப்படி இருக்கிறதோ இயந்திரத்தின் இந்த விசேஷம்தான் இல்லையா? காப்பிகளில் கொஞ்சம் கூட வித்தியாசம் வருவதில்லை. நீங்கள் மதுபன் நிவாசிகள் போட்டோ காப்பி, மதுபன் இயந்திரம் மற்றும் மதுபன் நிவாசிகள் போட்டோ. உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் படைப்பவரின் கர்ம முறைகளை வெளிப்படுத்த வேண்டும். செய்யும் காரியம் மூலமாக தான் பாக்கியத்தின் ரேகைகளை போடுகிறீர்கள் என்றால் உங்கள் அனைவரின் ஒவ்வொரு காரியமும் சிரேஷ்ட பாக்கியத்தின் கர்மத்தின் ரேகைகளை போடுவதாக இருக்க வேண்டும். எப்படி பாப்தாதாவின் ஒவ்வொரு காரியமும் தனக்காகவும் மற்றும் அநேகர்களுக்கு பாக்கிய ரேகைகளை போடுவதாக இருந்தது, அதே போலவே தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். மதுபனில் அத்தனை சாதனங்கள், அந்தளவு சகயோகம், இந்தளவு சிரேஷ்ட சங்கம் கிடைத்திருக்கிறது. பிராப்தி இல்லை என்ற பொருள் மதுபன் பெட்டகத்தில் இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் அனைத்து பிராப்தி நிறைந்தவர்கள் என்னவாகிவிட்டீர்கள்? சம்பூர்ணமாகிவிட்டீர்கள் இல்லையா? எந்த விஷயத்தின் குறை இருக்கிறது? ஒருவேளை குறை இருக்கிறதென்றால் சுயத்தின் தாரணையின் குறை இருக்கிறது. மதுபன் நிவாசிகளுக்கு எப்பொழுதும் தங்களுடைய ஒரு உண்மையான சமஸ்காரம் வெளிப்படும் ரூபத்தில் இருக்க வேண்டும். அது எது? செய்யும் காரியத்தில் வெற்றியடைவதற்கான பிரம்மா பாபாவின் இயற்கையான சமஸ்காரமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். சரி சரி என்று கூறுவதின் கூடவே முதலில் நீங்கள், முதலில் நான் என்றில்லை, முதலில் நீங்கள். எப்படி பிரம்மா பாபா ஜெகதம்பாவை முதன்மையாக வைத்தார் இல்லையா? முதலில் நீங்கள் என்று சொல்பவர்தான் சரிங்க என்று சொல்ல முடியும். எனவே முக்கியமான விஷயம் முதலில் நீங்கள், ஆனால் சுபபாவனையுடன், வாயளவில் சொல்வது மட்டுமின்றி ஆனால் நற்சிந்தனையாளரின் பாவனையோடு இருக்க வேண்டும். சுபபாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்களின் ஆதாரத்தினால் முதலில் நீங்கள் என்று சொல்பவர் அவரே முதன்மையாகி விடுகிறார். முதலில் நீங்கள் என்று கூறுபவர்தான் முதல் நம்பர் ஆவது. எப்படி தந்தை ஜெகதம்பாவை முன்னுக்கு வைத்தார், குழந்தைகளை முன்னுக்கு வைத்தார், இருந்தும் நம்பர் 1 சென்றார் இல்லையா? இதில் எந்த சுயநலமும் வைக்கவில்லை. சுயநலமின்றி முதலில் நீங்கள் என்று கூறினார், செய்தும் காண்பித்தார். அதே போலவே முதலில் நீங்கள் என்ற பாடம் உறுதியாக வேண்டும். இவர் செய்தார் என்றால் நான் செய்தேன், இவர் ஏன் செய்தார், நான் தான் செய்ய முடியாதா என்ன என்ற இந்த பாவனை வேண்டாம். அவர் செய்தார் என்றாலும் பாபாவின் சேவை நடந்தது. இங்கு யாருக்கும் அவர்களுடைய வேலை என்றோ எதுவும் இல்லைதான் இல்லையா? ஒரே ஒரு தந்தையின் காரியம்தான். நீங்கள் அனைவரும் ஈஸ்வரிய சேவையில் இருக்கிறீர்கள். இறை சேவையில் என்றுதான் எழுதுகிறீர்களே அன்றி என்னுடைய சேவையில் என்றோ எழுதுவதில்லையே. எப்படி தந்தை ஒருவர், சேவையும் ஒன்றுதான். அதே போல்தான் இவரும் செய்தார். யார் எவ்வளவு செய்கிறாரோ அவரை இன்னும் முன்னேற்றுங்கள். நான் முன்னேற வேண்டும் என்று இருக்க வேண்டாம். மற்றவர்களை முன்னேற்றி நீங்கள் முன்னேறுங்கள். அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற்று முன்னேறி செல்ல வேண்டும் இல்லையா? தந்தையுடன் அனைவரும் செல்வீர்கள் என்றால் உங்களுக்குள் கூடவே இருப்பீர்கள் தான் இல்லையா? எப்பொழுது இதே பாவனை ஒவ்வொருவரிலும் வந்துவிடுமோ அப்பொழுது பிரம்மா பாபாவின் போட்டோ காப்பி ஆகிவிடுவீர்கள். மதுபன் நிவாசிகளை பார்த்தார்கள் என்றால் பிரம்மாவை பார்த்தார்கள். ஏனென்றால் காப்பியோ அவருடையது தான் இல்லையா? பிறகு யாரும் நானோ பிரம்மா பாபாவை பார்க்கவே இல்லை என்று கூற மாட்டார்கள். உங்களுடைய காரியம், உங்களுடைய நிலை பிரம்மா பாபாவை தெளிவாக காண்பிக்க வேண்டும். இதுதான் மதுபன் நிவாசிகளின் விசேஷம். ஏனென்றால் மதுபன் நிவாசிகளை அனைவரும் பின்பற்றி நடப்பார்கள். அப்படி மதுபனை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் மாஸ்டர் பிரம்மா. இப்பொழுது பாருங்கள், பிரம்மா பாபாவின் படத்தை யாருக்காவது கொடுத்தீர்கள் என்றால் மிக அன்புடன் பத்திரமாக வைத்துக் கொள்வார்கள். மிக நல்ல பரிசு இதுதான் என்று நினைக்கிறார்கள். எனவே நீங்கள் அனைவரும் பிரம்மா பாபாவின் படமாகிவிடுங்கள். பிரம்மா பாபாவிற்கு சமமாகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் விலைமதிப்பற்ற பரிசாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. வரதானம்.
உளமார்ந்த தபஸ்யா மூலமாக திருப்தியின் சான்றிதழை பெறக்கூடிய அனைவரின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவராகுக. தபஸ்யாவின் சார்ட்டில் தனக்கு சான்றிதழ் கொடுப்பவர்களே அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அனைவரின் திருப்தியின் சான்றிதழ் எப்பொழுது கிடைக்கும் என்றால், எப்பொழுது இதயபூர்வமான தபஸ்யா இருக்கிறதோ, அனைவருக்காகவும் உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறதோ, சுபபாவனை மற்றும் தான் ஒரு கருவி என்ற உணர்வு இருக்கிறதோ, அப்பொழுதுதான் கிடைக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் அனைவரின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவராகிவிடுகிறார். குறைந்தது 95% ஆத்மாக்கள் திருப்தியின் சான்றிதழ் கொடுக்கட்டும். அனைவரது வாயிலிருந்தும் ஆம், இவர் நம்பர் 1 என்ற வார்த்தைகள் வெளியாக வேண்டும். அந்த மாதிரி அனைவரின் இதயத்திலிருந்து ஆசீர்வாதங்களின் சான்றிதழை பெறுபவர்தான் தந்தைக்கு சமமாக ஆகிறார்கள். ஸ்லோகன்: நேரத்தை விலை மதிக்க முடியாதது என்று புரிந்து பயனுள்ளதாக்கினீர்கள் என்றால் அவசியமான நேரத்தில் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।